இந்த வீடியோ குறிப்பாக இளைஞர்களுக்கு சின்ன வயசில் 19-20 வயசில் ஆசைகள் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அப்படி கட்டுப்படுத்தாமல் அலைப்பாய் விட்டோன்னா நம்மளுடைய எண்ணங்களையும் சரி உணர்ச்சிகளையும் சரி கட்டுப்படுத்தாமல் விட்டோன்னா அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அப்படி தான் 19 வயசான ஒரு இளைஞன் தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் அதை அலைப்பாய விடுறான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்ன? அவனுடைய வாழ்க்கையே போச்சு, சொல்லப்போனால் அவனுடைய உயிரே போச்சு. கேஸ்குள்ளே போனோன்னா மத்திய பிரதேஷ் இந்தூரில் அழகான ஒரு குடும்பம், தாய் தந்தை, அவங்களுக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க. மூத்ததாக ஒரு பையன், வயசு 19, பேர் கௌரவ். இளையது ஒரு சின்ன பொண்ணு, 17 வயசு, +1 படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கடன் எதுவும் கிடையாது, கொஞ்சம் வசதியான குடும்பம் தான், வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. ஆனால் சரியாக ஆகஸ்ட் 6, 2024 அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை காலையில் 6 மணி போல் பார்த்தோன்னா இந்த கௌரவுடைய தங்கச்சி தான் அண்ணனை எழுப்புறதுக்காண்டி அந்த பையனுடைய அறைக்கு போகிறாங்க. அண்ணனுக்குன்னு தனியாக ஒரு அறை இருக்குது. அங்கே போயிட்டு அறையோட கதவை தட்டுறாங்க. தான் அண்ணனுடைய பேரை சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்க. ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் இவங்களுக்கு சந்தேகம் வருது. தான் அண்ணன் என்ன பண்ணுறான், தூங்கிட்டு இருக்கானா, என்ன பண்ணுறான், அவனுக்கு என்னாச்சுன்னு அந்த அறையுடைய சாவி துவாரம் வழியாக உள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க பார்த்தது தான் அண்ணனுடைய கால், அது அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அவங்க அண்ணன் கௌரவ் ஃபேனில் தூக்கு மாட்டி உள்ள செத்து போயிருக்கான். அதை பார்த்த உடனே இந்த சின்ன பொண்ணு அலறாங்க, கத்துறாங்க. என்னுடைய அம்மா அப்பாவுடைய பேரை சொல்லி அவங்களையும் கூப்பிட்றாங்க. தன் பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டு அவங்களும் உடனே அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த அறையோட கதவை உடச்சி உள்ளுக்கு போகிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்த்தா 6 அடி உயரம் இருக்க கௌரவன்ற அழகான அந்த இளைஞன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவங்க எல்லாரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க கத்துறந்த சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரும் அங்கே போகிறாங்க. அவங்களும் கௌரவுடைய பாடி பார்க்குறாங்க. அவங்க உடனே போலீஸ்க்கு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் உடனே ஒரு ஆம்புலன்ஸோட அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு கௌரவுடைய பாடியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டில் இருக்க கௌரவுடைய அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேர்த்துக்கிட்டையுமே என்கொயரி பண்ணுறாங்க. உங்கள் பையனுக்கு என்னாச்சு, உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன காரணம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது கௌரவுடைய அம்மா அப்பா அவங்க 2 பேருமே 25 வயசான ஒரு பெண்ணுடைய பேரை சொல்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. என் பையன் சாவுக்கு அந்த பொண்ணு தான் முழுக்க முழுக்க காரணம், அந்த பொண்ணு கொடுத்த டார்ச்சர்னால தான் என் பையன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கும் இப்பெல்லாம் கூட இந்த உலகத்தில் ஒரு பெண் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. இப்போது கௌரவ் அந்த அளவுக்கு சாகுற அளவுக்கு முடிவெடுக்க காரணம் என்ன, அவனுக்கு அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கௌரவுடைய அம்மா அப்பா சொன்ன அந்த பெண் யார், அவங்க அவனுக்கு என்ன பண்ணாங்க, அதை பற்றி பார்ப்போம். அதுக்குள்ளே போனோன்னா கௌரவன்ற 19 வயசான இந்த பையன் ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் நல்லா படிக்கிறான். ஆசைப்பட்டு பிஃபார்ம் ஜாயின் பண்ணுறான். அங்கேயும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பிஃபார்மில் இவனுக்கு அதிகமாக இங்கிலீஷில் கற்றுக் கொடுக்கப்படுது. ஆனால் இவனுக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு. ஸோ இங்கிலீஷை நல்லா கற்றுக்கணும், நல்லா பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு டியூஷன் போக முடிவு பண்ணுறான். இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. கையில் நிறைய பணம் இருக்குது, சொந்த வீடு, சொந்த காரு, கௌரவுக்கு சொந்த பைக்கு. அதே மாதிரி அவன் கழுத்தில் செயின் போட்டிருக்கான், கையில் மோதிரம் போட்டிருக்கான், கையில் காஸ்ட்லியான ஃபோனும் வச்சுருக்கான். நிறைய பணம் இருக்க ஒரு குடும்பம். அப்பேற்பட்ட கௌரவ் இங்கிலீஷ் கற்றுக்க முடிவு பண்ணுறான். அதனால் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் ஏதாவது இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கா அப்படின்னு டியூஷன் தேட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்த்தோன்னா அவனுடைய வீடு இருக்க பகுதியிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தாண்டி அவனுடைய ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க பேர் ஆயிஷா, வயசு 25. அவங்க இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அதை அவனுடைய ஃப்ரெண்டு மூலமாக இவனுக்கு தெரிய வருது. இவன் உடனே அங்கே போகிறான். அங்கே போனால் 25 வயசான ஒரு பெண் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தான் இவனுக்கு டீச்சர். அவங்களுக்குன்னு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. அவங்க ஒரு தனியாள், சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. தனியால் அங்கே இருக்காங்க. கீழே வீடு, மேலே டியூஷன். நிறைய பிள்ளைங்களுக்கு, நிறைய பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டீச்சர்கிட்ட இவன் போகிறான். அங்கே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரி சொல்கிறாங்க. மாதத்துக்கு இவ்வளோ ஃபீஸு அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சு இந்த கௌரவ் அந்த டியூஷனுக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்கே இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் நாட்கள் போக போக அங்கே பாடம் சொல்லி தரக்கூடிய ஆயிஷான்ற அந்த பெண், 25 வயசு, அவங்களுக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்க மேலே ஆசை வருது. இவங்களை பார்த்துட்டே இருக்கான். பாடத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அந்த டீச்சரை அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க மேலே கண் வைக்கிறான். அது அந்த ஆயிஷாவுக்கும் நல்லா புரியுது. நாட்கள் போக போக அவங்களும் இவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்ககிட்ட போயிட்டு உனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக கிளாஸ் எடுக்கிறேன், இன்னும் ரொம்ப தீப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நார்மலான கிளாஸ் மாதிரி இல்லாமல் எல்லா பிள்ளைங்களையும் அனுப்பின பின்னாடி இவனை மட்டும் தனியாக உட்கார வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க 2 பேத்துக்கும் லிங்க் ஏற்படுது. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. நல்லா பேசிக்கிட்டு பேசி பழகி
ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு ஆசிரியை மாணவன் அப்படின்னு இல்லாமல் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. 2 பேரும் ஃபோன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி சாப்பிட்டியா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சேட் பண்ண ஆரம்பித்து நாட்கள் போக போக என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீடியோ கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்க 2 பேர்த்துடைய எண்ணமும் நல்லா புரிஞ்சு போகுது. கௌரவுக்கும் அந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆசிரியைக்கும் தவறான எண்ணம் இருக்குது. 2 பேரும் தங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கிட்டு 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக 2 பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் ஒன்றா பேசி முடிவு பண்ணி உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எங்கன்னா அதே டியூஷன் சென்டரில். எல்லா மாணவர்களும் வெளியே போன பின்னாடி இவங்க 2 பேரும் அதே டியூஷனில் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. கௌரவ தினமும் டியூஷன் போயிட்டு பாடம் கற்றுக்கிறத விட்டுட்டு அந்த ஆசிரியர் கூட உறவு வச்சுக்கிறதுக்காண்டியே தினமும் அங்கே போக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இவன் எவ்வளோ கேட்டாலும் அவங்க அப்பா வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஸோ அதனால் கௌரவ் என்ன பண்ணுறான்னா அதிகமாக பணம் வாங்கிட்டு அந்த ஆசிரியைக்கு காசில் என்ன கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்குறான். ஆயிஷாவும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது காரணம் சொல்லி இவங்ககிட்ட வந்து காசு பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கூட உறவும் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு அது தெரியல. இவன் மயக்கத்தில் இருக்கான். டீச்சர் கேட்க கேட்க காசை வந்து அள்ளி கொடுத்துட்ருக்கான். அதே மாதிரி அவங்களுடைய ஆசைக்கும் இணங்குறான். அவங்க எப்போதெல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் அவங்க கூட போயிட்டு ஒன்றா உறவும் வச்சுக்கிறான். இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. கௌரவ் முழுசாக ஆயிஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் பார்த்தோன்னா கௌரவ் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா வெளியே போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது 25 வயசான இந்த ஆயிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னொரு ஆண் கூட ஒன்றா சேர்ந்து பைக்கில் வெளியே போயிட்டுருக்காங்க. அதுவும் நார்மலாக கிடையாது. அவனை கட்டி பிடிச்சி ரொம்ப நெருக்கமாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் யார், ஆயிஷாயே அவங்க கூட போகிறாங்க, ஏன் ஒன்றா கட்டி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. குழம்பி போகிறான். அதுக்கு அடுத்த நாள் வந்து டியூஷன் போகிறான். டியூஷன் போன பிறகு நம்ம கேஷுவலாக ஒரு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாவுடைய ஃபோனை வாங்குறான். அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த ஃபோனில் ஆயிஷா, கௌரவ் இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் உறவு வச்சுக்கும் போதெல்லாம் ஒன்றா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் அதை தவிர்த்து அதே கேலரியில் இன்னொரு ஆண் கூட அவங்க ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுவும் இருக்குது. அதை பார்த்த கௌரவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. ஆயிஷாவுக்கு இன்னொரு ஆண் கூடயும் பழக்கம் இருக்குது, அவங்க கூடயும் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ தான் இவனுடைய அந்த காதல், ஏன்னா இவன் உண்மை காதலிச்சான். வயசு அதிகம் தான், ஆனாலும் அந்த பொண்ணு மேலே ஆயிஷா மேலே ஆசைப்பட்டான். அவங்கள உண்மை காதலிச்சு அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்கிட்டான். கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கூட முடிவில் இருந்தான். ஆனால் இப்போது வேறொரு ஆணோட அவங்கள பார்த்த உடனே கௌரவுடைய மனசுடைஞ்சு போகுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோனை கொடுத்துட்டு அப்பயே திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே ஆயிஷாவுடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணுறான். ஏன்னா அவங்க தன்னை ஏமாத்துறாங்க, தாங்கிட்ட இருந்து காசை பிடுங்குறாங்க. அவங்களுடைய எண்ணமே வந்து வேற அப்படின்னு நல்லா புரிஞ்சு போகுது. ஸோ இனிமேலும் ஏமாற தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை வந்து பிளாக் பண்ணுறான். இப்போ ஆயிஷா வந்து கௌரவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் போகவே கிடையாது. வேறு நம்பர் வந்து கூட்டு பார்க்கும்போது மட்டும் கால் போகுது. ஸோ தான் நம்பரை பிளாக்ல போட்டான், தன்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு ஆயிஷாவுக்கு நல்லா புரிஞ்சு போகுது. 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆகியும் ஆயிஷா கிட்ட அவன் பேசலை. அதே மாதிரி ஆயிஷாவும் கௌரவுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் மட்டும் போகவே கிடையாது. ஸோ ஃபைனலாக ஆயிஷா என்ன பண்ணுறாங்கன்னா கௌரவை இன்ஸ்டா மூலமாக கான்டாக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாவில் சேட் பண்ணுறாங்க. எனக்கு உங்க கூட பேசணும், உன்னை பார்க்கணும் போல், உங்ககிட்ட பேசணும் போல் ஆசையாக இருக்குது, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சேட் பண்ணுறாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவனும் கௌரவும் உடனே கிளம்பி அங்கே போகிறான். ஏன்னா கடைசியாக சொல்கிறாங்க இல்லையா, ஸோ என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காண்டி அவன் டேரெக்டாக கிளம்பி டியூஷன் போகிறான். அங்கே போன பிறகு தான் அவங்க 2 பேரும் ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷாவுக்கு அப்போ கூட ஒன்றும் புரியல. இவன் எதுக்காண்டி தங்கிட்ட பேச மாட்டேன்றான்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கேட்குறாங்க, உனக்கு என்னாச்சு, ஏன் டியூஷன் வரல, ஏன் என் கூட பேச மாட்டேன்ற அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போது கௌரவால் உண்மை மறைக்க முடியல. அவன் கோவப்படுறான். கோவப்பட்டு அவங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு இன்னொரு ஆண் கூட பழக்கம் இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நீ ஒன்றா இருக்க மாதிரியான ஒன்றா உறவு வச்சுக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் உன் ஃபோனில் இருக்குது. அதையும் நான் பார்த்துட்டேன். நீ எனக்கு துரோகம் பண்ணுற. நான் உன்னை உண்மையாக தான் காதலிச்சேன். வயசு அதிகமாக இருந்தாலும் நான் உன்னை உண்மையாக காதலிச்சேன். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இனிமேல் நான் டியூஷன் வர மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், அதே மாதிரி நீயும் எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஆயிஷா யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க யாரையுமே உண்மை காதலிக்கல. இவங்க காதலிச்ச அந்த பையன் பைக்கில் போனாங்க இல்லையா, அந்த பையன் கௌரவ். இவங்க 2 பேர்த்து கூடயுமே வெறும் பணத்துக்காக மட்டும்தான் பழகிட்டு இருக்காங்க. பணம், பாலியல் உறவு, இந்த 2க்காக மட்டும்தான் அவங்க பழகிட்டு இருக்காங்க. இப்போ கௌரவ் வந்து தன்னை விட்டு போன உடனே அதை அவங்களால தாங்க முடியல. ஏன்னா கௌரவ் கிட்ட நிறைய பணம் இருக்குது. பணத்துக்காக தான் குறிப்பாக
இவங்க கூட வந்து பழகுனாங்க. ஸோ அவனை சும்மா விட இவங்களுக்கு மனசு வரல. என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை மிரட்டியாவது பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பிடுங்கணும் அப்படின்னு ஆயிஷா வந்து முடிவு பண்ணுறாங்க. உடனே கௌரவ் கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீயும் நானும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதில் நீ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க. ஸோ நீ என்ன தவறாக வீடியோ எடுத்து என்னை மிரட்டி என் கூட வந்து உறவு வச்சுக்கிட்ட, என்னை ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறேன். அப்படி நான் கேஸ் கொடுத்தேன்னா உன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும். நான் கேஸ் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீ மறுபடியும் டியூஷன் வரணும், என் கூட ஒன்றா உறவு வச்சுக்கணும். அதே மாதிரி நான் கேட்குறப்பெல்லாம் கேட்குற அளவு பணத்தை நீ கொடுக்கணும். அப்படி பணத்தை கொடுக்காம விட்டேன்னா உன்னை ஃபால்ஸ் கேஸில் ரேப் கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட கௌரவும் பயந்து போகிறான். ஒருவேளை அவங்க மட்டும் கேஸ் கொடுத்தாங்கன்னா கௌரவுடைய மானம் போகும். காலேஜிலேருந்து வெளியே தூக்கிடுவாங்க, அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. அதே மாதிரி அவன் குடும்பத்துடைய மானம் மரியாதை எல்லாமே போயிடும். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி அவன் பயப்படுறான். வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ஆயிஷா கால் பண்ணிவிட்டு, நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, நான் திரும்பவும் டியூஷன் வர்றேன், நீ கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மதிக்கிறான். அண்ணலேருந்து திரும்பவும் டியூஷன் போக ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய பாலியல் இச்சைக்கும் உடன்படுறான். அவங்க எப்போல்லாம் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க கூட வந்து உறவு வச்சுக்கிறான். ஆயிரக்கணக்கில் 5000 10,000ன்னு அவங்க கேட்குறப்பெல்லாம் ஏதாவது காரணம் சொல்லி வீட்டில் பணம் வாங்குறான். அதை வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் கௌரவ் கேட்டும் அவங்க வீட்டில் வந்து பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ கௌரவ் என்ன பண்ணுறான்னா, வீட்டிலேருந்து பணத்தை திருட முடிவு பண்ணுறான். அவங்க அப்பா வெளியே போயிருக்க நேரம் பார்த்து வீட்டில் பீரோவை திறந்து உள்ளேருந்து பணத்தை எடுக்கிறான். ஆனால் அவனுடைய கெட்ட நேரம், அவங்க அம்மா வந்து அங்கே போயிடுறாங்க. கௌரவ் வந்து அந்த மாதிரி பணத்தை எடுக்கிறத அவங்க தன் கண்ணால் பார்த்துடுறாங்க. இந்த பணம் எதுக்காக அப்பன்னு கேட்கும்போது அவன் வாயை திறக்கலை, அமைதியாக இருக்கான். அதுக்கடுத்து கௌரவுடைய அப்பா அங்கே போகிறாரு. அவருக்கும் தெரிஞ்சு போகுது. இப்போது கௌரவுடைய அம்மா அப்பா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பையனை உட்கார வச்சு கேட்குறாங்க, உனக்கு என்னாச்சு, இந்த மாதிரி பணத்தை எடுக்க திருட காரணம் என்ன அப்படின்னு அவனை உட்கார வச்சு கேட்குறாங்க. அப்போ கௌரவ் வேறு வழி இல்லாமல், ஏன்னா அவன் வந்து ஃபுல்லாக வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே தான் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் நடந்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான். அதை கேட்ட உடனே கௌரவுடைய அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. தான் பையனை திட்டுறாங்க. ஆனாலும் அவனை கைவிட முடியல, ஏன்னா தான் பையன் இல்லையா. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கௌரவுடைய அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா தான் பையனை அழைச்சிக்கிட்டு திரும்பவும் ஆயிஷா கிட்ட நேராக போகிறாரு. இங்கே பாருமா, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என் பையனை விட்டுரு, இதை இப்படியே விட்டுரு, நாங்கள் போலீஸ்கிட்ட போக மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு என் பையனை விட்டுரு அப்படின்னு அவர் பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. ஆனால் ஆயிஷா அடங்கலை, அவங்க கோவப்படுறாங்க. முன்னாடியாவது கௌரவுடைய வீட்டுக்கு தெரியாமல் அவங்க கேட்டாங்க. இப்போது வீட்டுக்கு தான் தெரிஞ்சு போச்சு, இவன் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, கௌரவுடைய அப்பாக்கே கால் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி போலீஸ்கிட்ட போகாமல் இருக்கணும், கேஸ் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு 3 லட்சம் பணம் வந்து கொடுக்கணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக கேஸ் போடுவேன், உங்கள் பையனுடைய வாழ்க்கை போயிடும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேரெக்டாக மிரட்டுறாங்க. ஆனால் கௌரவுடைய அப்பா அதை கண்டுக்கல. இந்த மாதிரி மிரட்டுவாங்க ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அசால்ட்டாக விட்டுறாரு. ஆனால் இதில் கௌரவுடைய அப்பா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, ஆயிஷா ரொம்ப கோவப்படுறாங்க, அவங்களுடைய ஈகோ வந்து ஹட் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக போலீஸ்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் டியூஷனில் படித்த கௌரவன்ற ஒரு பையன் நான் குளிக்கிறத வீடியோ எடுத்து என்னை மிரட்டினான், பாலியல் உறவு வைக்க சொல்லி என்னை வற்புறுத்தினான். நானும் வேறு வழி இல்லாமல் அந்த வீடியோ வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவன் கூட ஒன்றா உறவு வச்சுக்கிட்டேன். அதுக்குண்டான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் இருக்க அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் இந்த ஆயிஷா சொல்கிறத முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு நம்பி டேரெக்டாக ஆகஸ்ட் 3, 2024 கௌரவுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய்ட்டு அவனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஸ்டேஷனுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அவங்ககிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. இதே சமயத்தில் பார்த்தோன்னா கௌரவுடைய அப்பாவும் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டு தான் ஒன்றா முடிவு பண்ணி தான் உறவு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த டீச்சர் சொல்கிறது எல்லாமே போய், அதுக்குண்டான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது. என் பையன் ஃபோனில் அவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணிக்கிட்ட கொஞ்சம் அன்னுண்ணியமான சாட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவுடைய ஃபோனில் இருக்க அவங்க ஆரம்பத்தில் பண்ண அந்த சாட்டிங் எல்லாத்தையுமே கௌரவுடைய அப்பா போலீஸ்கிட்ட காட்டுறாரு. போலீஸ்காரங்களும் அதை பார்க்குறாங்க. ஆனால் பார்த்த போலீஸ்காரங்க சும்மா விடலை. ஆரம்பத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கலாம், ஒன்றா முடிவு பண்ணி ஒன்றா இருந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் போக போக உங்கள் பையன் தான் ஃபோர்ஸ் பண்ணி உறவு வைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அது. அந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நாங்கள் கேட்குற பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 1 லட்சம் பணம் வந்து கேட்குறாங்க. யாரை, கௌரவ் வந்து வெளியே விடுறதுக்காண்டி அவ்வளோ பணத்தை அவங்க கேட்குறாங்க. அப்போ இவங்களும் பேசுகிறாங்க. ஃபைனலாக பேசி முடிச்சு 45,000 பணத்தை வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு கௌரவுடைய அப்பா வந்து கௌரவ தான் பையனை வந்து வெளியே கூப்பிட்டு வர்றாரு. கௌரவும் வெளியே வர்றான். ஆனால் வெளியே வரும்போது அவன் மனசுடைஞ்சு போயிருக்கான். ஏன்னா அவன் மேலே இப்போ ஒரு கேஸ் இருக்குது, ரேப் கேஸ் இருக்குது.
அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு நம்ம காலேஜுக்கும் இது தெரிஞ்சு போயிடும். போலீஸ் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. நம்ம குடும்பத்துடைய மானமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசஞ்சு போகிறான். அப்படி அவன் வெளியே வர நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5. அதாவது போலீஸ்காரங்க உடனே அவனை வெளியே விடலை. 3 நாள் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் அது தெரிஞ்சு போச்சு. ஸ்டேஷனில் வச்சு 3 நாள் கழிச்சு தான் அவனை வெளியே விடுறாங்க, அதுவும் பணத்தை வாங்கிட்டு. இப்போது வெளியே வந்த கௌரவ் வந்து நார்மலாக கிடையாது. அவன் ஃபுல்லாக நொறுங்கி போயிருக்கான். இனிமேல் சமுதாயத்தில் நம்மளால் தலை தூக்கி நடக்க முடியாது. எங்கே போனாலும் மக்கள் இதை பற்றியே பார்ப்பாங்க, இதை பற்றியே கேட்பாங்க. நம்மளுடைய மானமே போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு அவன் ஃபுல்லாக உடஞ்சி போகிறான். ஸோ தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்க முடிவு பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, சரியாக ஆகஸ்ட் 5, 2024 நைட்டு அவங்க குடும்பத்தோட எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. கௌரவுடைய அம்மா அப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, இந்த கேஸ் வந்து பொய்யான கேஸு, கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவோம், நீ எதை பற்றி நினைக்காத, கொஞ்சம் நிம்மதியாக இரு அப்படின்னு தன் பையனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதை கேட்ட கௌரவும் சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்குள்ளே போகிறான். ஆனால் அங்கே போனவன் எல்லாரும் தூங்கின பின்னாடி இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மாவுடைய சேலை எடுத்து ஃபேனில் தூக்கு போட்டு இறந்து போகிறான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா எல்லாம் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க அந்த டீச்சரையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி என்கொயரி பண்ணும்போது அவங்க மேலே தான் தப்பு, அவங்க தான் பொய்யான கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ப்ரூவ் ஆகுது. ஏன்னா அந்த சேட்டிங், காசு கட்டி மிரட்டின சேட்டிங் அப்படின்னு எல்லாமே அந்த ஃபோனில் வந்து தெளிவாக இருக்குது. அதை கைப்பற்றின போலீஸ்காரங்க அந்த டீச்சர் மேலே கேஸ் போட்டு அவங்கள உள்ளே தள்ளுறாங்க. அதே மாதிரி அந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ்காரங்க சரியாக என்கொயரி பண்ணாமல் பொய்யா ஒரு கேஸை போட்டு அந்த பையனை உள்ளே தள்ளி 3 நாள் உள்ளே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி காசும் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த ஸ்டேஷன்லேருந்து 4 போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸ் இப்போயும் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் ஆசை. 19 வயசு ஒரு சின்ன பையன், அந்த வயசில் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்குமே சரி, அந்த உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க தயவு செஞ்சு. கட்டுப்படுத்தாமல் அது போகிற போக்கில் விட்டோன்னா அது எந்த அளவுக்கு தன் வாழ்க்கை வந்து பாதிக்கும் அப்படின்றதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்பேற்பட்ட ஒரு டீச்சர்கிட்ட வந்து கொஞ்சம் விலகிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த கேஸ் பற்றினா உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.